ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ஏபிசி மால்ட் பவுடர் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கேரட், பீட்ரூட், ஆப்பிள் இது மூணுமே சரிசமமாக எடுத்திருக்கேன். எல்லாம் சேர்த்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டும் பீட்ரூட்டும் நான் துருவிட்டேன். ஆப்பிள் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். எனக்கு நிறைய இருக்கிறதுனால நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி அரைச்சிக்க போகிறேன். இந்த அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன். மெயினாக நல்லா அரையணும், ஆனால் தண்ணி சேர்க்கக்கூடாது. இதை நான் ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இதில் இந்த கிளறது தான் மெயின் மேட்டரு. நம்ம கிளறதை நிறுத்திட்டோம் அப்படின்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். குறைஞ்சது 1/2 மணி நேரமாவது ஆகும் இதெல்லாம் தண்ணி சுண்டி வர்றதுக்கு. எல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் தண்ணி வற்றும். நான் ஒரு 20 நிமிஷம் நல்லா கைவிடாமல் நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போது தண்ணி இருக்குது. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எந்த மாதிரி ஆயிருக்குன்னு பாருங்கள். கலரும் நல்லா டார்க்காக இருக்குது. அடியில் பாருங்கள், தண்ணி எதுவுமே இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் கம்மியாக தான் இன்றைக்கி சேர்க்குறேன். நான் மீதி பாலோட இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணும்போது நாட்டு சர்க்கரை போட்டு கலந்துக்கலாம் அப்படின்ட்டு நான் இப்போ கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை தான் சேர்க்கணுன்னு இல்லை, நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் இலகி வரும், தண்ணி விடுற மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் நட்ஸ் எல்லாம் லைட்டாக ட்ரை பண்ணி வச்சுருந்தேன், வறுத்து வச்சுருந்தேன். இதில் பாதாம், முந்திரி, பம்கின் சீட்ஸு, ஒயிட் செசாமி சீட், வெள்ளை எள்ளு இது எல்லாத்தையும் சேர்த்து நான் சின்ன மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி பவுடராக அரைச்சிக்கிறேன். நாட்டு சர்க்கரையில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் இந்த நட்ஸ் பவுடரை நான் அதில் சேர்த்துக்கிறேன். நட்ஸ் பவுடர் ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக சேர்க்கணும்னு இல்லை. ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இந்த மூணுமே போதும். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணவே நல்லா கட்டியாகும். நட்ஸ் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சுருக்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம கீழே இறக்கி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா அது நல்லா கட்டியாக இருக்கும். எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நம்ம இதில் வெள்ளை எள்ளெலாம் சேர்த்ததுனால அதிலிருந்து கொஞ்சம் எண்ணெய் பிசுபிசுப்பு வருது, அதனால் தண்ணி இருக்க மாதிரி இருக்குது. இதை நல்லா ஃபேன் காற்றுல எந்த அளவுக்கு நம்மளால் ஆற வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கணும்.
நல்லா ஹார்ட் ஆயிருச்சு. நான் வந்து இதை வெயிலில் காய வச்சிட்டேன். அந்த பாத்திரத்துலேருந்து இந்த வேறு பாத்திரத்துக்கு மாற்றி இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி போட்டு வெயிலில் வச்சிட்டேன். நான் பாத்திரத்துலேருந்து எடுக்கிறதே கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இதை வந்து நான் 2 நாள் நல்லா காய வச்சேன். இந்த மாதிரி இருந்தது. இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். நான் வந்து வெள்ளை எள் சேர்த்ததுனால அந்த மாவில் கூட கொஞ்சம் பிசு பிசுப்பு இருந்துகிட்டே தான் இருந்தது. ஒருவேளை வெள்ளை எள் சேர்க்காமல் செஞ்சால் இந்த பிசுபிசுப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். இது வந்து நம்ம நல்லா காய்ச்சிருக்கோம். ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை, வெளியவே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதிலேருந்து நான் இப்போது கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். நான் முழுசாக 1 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் எடுத்திருக்கேன். பால் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ மிக்ஸ் பண்ணுறேன். கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்கள், நல்லா ரோஸ் மில்க் மாதிரி கலர் மாறிடுச்சு. நான் வந்து 3மே ஒரே அளவு எடுத்ததுனால எனக்கு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ரொம்ப ஈஸியாகவே நம்ம வீட்டில் ஏபிசி மால்ட்டு ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.